கோவை சரவணம்பட்டி சாலையில் உள்ள எஸ்எம்எஸ் திருமண அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு பிசியோதெரபி டாக்டர்கள் அசோசியேஷன் சார்பில் பிசியோதெரபி டாக்டர்கள் கருத்தரங்கம் மற்றும் சிறப்பாக மருத்துவ சேவை செய்த பிசியோதெரபி டாக்டர்களுக்கு பிசியோ அரைஸ் 2024 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதுகள் வழங்கும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறந்த மருத்துவ சேவை செய்த பிசியோதெரபி டாக்டர்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதுகளை வழங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் தமிழ்நாடு பிசியோதெரபி டாக்டர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் வி. ராஜா செல்வகுமார் வரவேற்று பேசினார். சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். முத்தூஸ் மருத்துவமனை எம்டி டாக்டர் முத்து சரவணன் உட்பட பல்வேறு டாக்டர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பிசியோதெரபி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றனர். முதல் செப்டம்பர் 8ஆம் தேதியை உலக பிசியோதெரபி தினமாக கொண்டாடி வருகின்றோம். பிசியோதெரபி தினமாக கொண்டாடுவது மட்டுமல்ல, அதாவது மருந்தே இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற, அதாவது சில பேர் இளமை காலத்திலே சிலருக்கு அது போன்ற கைகால் வலி, நடக்க முடியாமல் இருப்பது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல வயதானாலும் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அது போன்ற சிகிச்சைகளை பிசியோதெரபி மூலமான சிகிச்சைகளை அளித்து மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த சிகிச்சை அளித்து அதன் மூலம் குணப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான முறை பிசியோதெரபி முறை. ஆகவேதான் அப்படிப்பட்ட அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த பிசியோதெரபிகளை பாராட்டுகின்ற, போட்டுகின்ற, அவர்களுக்கு விருதுகளை வழங்குகின்ற தினமாகத்தான் அந்த செப்டம்பர் 8ஆம் தேதி என்று கொண்டாடப்படுகின்றது. அதுதான் பிசியோதெரபி தினமாக 1966ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான சிகிச்சை அளித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து உங்களுடைய சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது கோரிக்கைகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த ஆண்டு கூட நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா. சுப்பிரமணியன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தார்கள். இது போன்ற தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.